வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகையே, பாகம் 30, ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா? ஆஃபீஸ் போகாமலேயே சிறப்பாக பண்ணியிருக்கியே. அப்போ கண்டிப்பா இனி ஆஃபீஸ்லேயும் விஸ்வாவுக்கு எல்லாமே நீ தான் துணையாக இருந்து பார்த்துக்கணும். நீ உன்னோட திறமையால விஸ்வாவை விட பெரிய ஆளாக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. கீர்த்தி, நீ குழந்தையா? இந்த குழந்தைய சமாளிக்க விஸ்வா எவ்வளோ கஷ்டப்பட போறானோ. இதுல குடும்பம் மொத்தமும் சப்போர்ட் வேற பண்றாங்க. உன்னோட நிலைமை கஷ்டம்தாண்டா விஸ்வா. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். விஸ்வாவும் கீர்த்தியும் படம் முடித்து விட்டு இரவு 11:30க்கு வீட்டுக்கு வந்தனர். விஸ்வா, நான் வேற நமக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எப்படி நம்ம உள்ள போறது? கதவை பூட்டிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் இருக்கும்போது எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? இதோ ஸ்பேர் கீ, இதை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போயிடலாம். விஸ்வா, என்ன அப்படி பாக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்பவும் ஸ்பேர் கீ யூஸ் பண்ணி தான் உள்ள போவேன் என்று சொல்லி கதவை திறந்து உள்ளே செல்ல கீர்த்தியும் அவன் பின்னாலே சென்றாள். முதலில் விஸ்வா இரவுடைக்கு மாறி வந்து மெத்தையில் சரிய அவனை தொடர்ந்து கீர்த்தியும் மெத்தையில் சரிந்தாள். கீர்த்தி, இன்னைக்கு உன் கூட மூவி பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமே நாம வீக்லி ஒன்ஸ் இப்படி மூவி போலாமா என்று கேட்க அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. கீர்த்தி, என்ன கீர்த்தி யோசிக்கிற என்று சொல்லி அவளை உழுக்க அப்போது சுயநிலைக்கு வந்த கீர்த்தி, என்ன விஸ்வா என்றாள். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை விஸ்வா, எல்லாம் வினி கல்யாணத்தை பற்றி தான். நாம் அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதை எப்படி காப்பாற்ற போகிறோம்? கீர்த்தி, நீ அதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட தலைக்குள்ளே இருக்க டென்ஷனை தூக்கி போட்டுரு. இப்படி புலம்பிட்டு இருக்க கீர்த்தியை பார்க்க நல்லாவே இல்லை. ஸோ போரிங். என்ன போரிங்கா? இந்த கீர்த்தியை பார்த்து நீ போரிங்னு சொல்றியா என்று அவனை அடிக்க ஆரம்பிக்க அப்போது விஸ்வா, இதோ இதுதான் என்னோட கீர்த்தி, எப்பவும் இதோ இப்படித்தான் நீ இருக்கணும் என்று சொல்ல கீர்த்தி அவனை முறைக்க ஆரம்பித்தாள். கீர்த்தி, டைம் ஆச்சு, வந்து தூங்கு. மார்னிங் ஆஃபீஸ் போக சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஆஃபீஸா? என்ன ஆஃபீஸான்னு கேட்குற? அப்போ ஆஃபீஸ் வர உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணணும்னு சொன்ன. ஆமாம் கீர்த்தி, பட் நீ எனக்கு அனுப்பின பிளான் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ போட்ட பிளானை ஒரு சேஞ்ச் கூட பண்ணாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாவா விஸ்வா? ஆமாம் கீர்த்தி, அதான் உன்னை நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். உனக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவையே இல்லை கீர்த்தி, ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கிடலாம். அப்போ நான் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? ஆஹா, ஆரம்பிச்சிட்டியா? அம்மா தாயே, மணி 1 என்ன கலர்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். வந்து முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. உனக்கு பொறாமடா, எங்க ஆஃபீஸில் உன்னை விட நான் கெத்தாகிறவன்னு என்று சொல்லி மெத்தையில் சரிய விஸ்வா, வாய் பேசாதிரி என்று சொல்லி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி உறங்க போக கீர்த்தியும் அவனுடன் உறங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலையில் கீர்த்தி எழுந்திருக்க அவளுடன் சேர்ந்து விஸ்வாவும் எழுந்து கொண்டான். என்ன விஸ்வா, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? உன்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வீட்டில் இன்னும் சொல்லவே இல்லையே. அதான் நான் போய் அப்பா சித்தப்பாட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதோ இந்த ப்ளூ கலர் சாரியை கட்டிட்டு நீ ரெடியாகி வந்துரு, அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிக்கிறேன் என்று சொல்லி கீழே செல்ல கீர்த்தி ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். விஸ்வா கீழே இறங்கி வருவதை பார்த்த வாணி, அக்கா என்ன இன்னைக்கு ரெடியாகாம வரா? கீர்த்தியை வேற இன்னும் காணோம், ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? தெரியலையே வாணி, நேற்று தான் உங்கள் மாமா கிட்ட கீர்த்தி அவன் படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான்னு பெருமையாக பேசினேன். சரி சரி, அவன் வந்துட்டான், அவங்கிட்டயே என்னன்னு கேட்கலாம் இருங்க என்று சொல்லி, விஸ்வா என்னாச்சுடா ரெடியாகாம வர என்று கேட்டார் வாணி. நான் எப்பவும் ரெடியாகி தான் வெளியே வரணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ எப்பவும் ரெடியாகிட்டு தானே கீழே வருவ, அதான் கேட்டேன் என்று வாணி சொல்லி கொண்டிருக்க அப்போது இவர்கள் பேசும் சப்தம் கேட்டு முத்துக்குமாரும் ராஜசேகரும் ஹாலுக்கு வந்தனர். அப்போது விஸ்வா, இதோ 2 பேரும் வந்துட்டாங்க, போங்க எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க, நான் இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சோஃபாவில் அமர ராஜி என்ன சொல்ல போறானோ என்று நினைத்து கொண்டே அனைவருக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போது முத்துக்குமார், என்ன ஆச்சுடா, என்ன விஷயமாடா சொல்லு என்று கேட்க அப்போது விஸ்வா, சித்தி அம்மா நீங்களும் வந்து உட்காருங்க சொல்றேன் என்று சொல்ல இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தனர். சரி, இப்போ வாச்சு சொல்லுடா என்று ராஜி கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, இன்னையிலிருந்து நான் கீர்த்தியை என் கூட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போக போறேன் என்றான் விஸ்வா. ஆஃபீஸ்க்கா? ஆமாப்பா, ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போறேன். ஒரு 2 ப்ராஜெக்ட் தந்தேன், அதை அவன் நல்லா பண்ணுனா அவளோட டேலண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் அங்கே இவளை மற்ற ஸ்டாஃப் மாதிரி நடத்தக்கூடாது. இவ சீதாராம் குரூப்ஸ் மருமக, அந்த மரியாதை அங்கே அவளுக்கு கிடைக்கணும் என்று ராஜசேகர் சொல்ல, அண்ணா அதெல்லாம் விஸ்வா பார்த்துக்குவான். டே விஸ்வா, நீ அவளுக்கு தனியாக கேபின் ரெடி பண்ணி தரணும் என்று சொல்ல, அதற்கு விஸ்வா, ஓகே சித்தப்பா, அங்கே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, வாணி 2 பேரும் இனி ஒன்றாவே இருக்க போகிறாங்க என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, சரிடா போய் நீ ரெடியாகு, இல்லைனா டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாமலேயே கிளம்பிடுவ என்று சொல்ல, விஸ்வா எழுந்து தன் அறைக்கு சென்றான். அங்கு கீர்த்தி அவன் செலக்ட் செய்து தந்த ப்ளூ கலர் புடவையில் ரெடியாகி கண்ணாடியின் முன் நின்று சரிபார்த்து கொண்டிருக்க, அப்போது விஸ்வா அவளையே கண்ணிமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். விஸ்வா தன்னை பார்ப்பதை கண்ணாடியின் வழியாக பார்த்த கீர்த்தி, என்ன விஸ்வா அங்கே நிற்கிற, வந்து ரெடியாகு, டைம் ஆச்சு என்று சொல்ல, அவளின் குரலில் சுயநிலைக்கு வந்தவன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு ரெடியாக சென்றான். சிறிது நேரத்தில் அவன் ரெடியாகிவிட, அப்போது கீர்த்தி, விஸ்வா வந்து என் பின்னாடி நில்லு, நாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் என்று சொல்ல, விஸ்வாவும் அவள் சொன்னது போல வந்து நிற்க, அப்போது கீர்த்தி தன் ஃபோனில் புகைப்படம் எடுத்து அதை சேமித்து வைத்து கொண்டாள். ஓகே விஸ்வா, நம்ம கீழே போலாமா என்று கேட்க, அவனும் ஓகே மேடம் என்று சொல்லி, கீர்த்தி, எப்படி விஸ்வா அப்படியே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பேரர் மாதிரியே சொல்கிற என்று கேட்டு கிண்டல் செய்ய, விஸ்வா வாய் வாய் என்று சொல்லி அவளின் தலையில் நங்கென்று கொட்டினான். பின்பு இருவரும் தங்களின் அறையிலிருந்து கீழே இறங்கி வர, அப்போது அவர்கள் வருவதை பார்த்து அனைவரும் வாயடைத்து நின்றனர். சிறிது நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டு விட்டு முத்துக்குமாரும் ராஜசேகரும், இவன் ஏதாச்சும் உன்னை அளவிச்சாவோ இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாவோ எங்களுக்கு ஃபோன் பண்ணுமா, நாங்கள் அடுத்த நிமிஷமே அங்கே கிளம்பி வந்துடுவோம் என்று கீர்த்தியிடம் சொல்லிவிட்டு கிளம்ப, வாணியும் ராஜியும் கவனமாக வேலை பண்ணணுமா, உனக்கு தெரியலினா விஸ்வாவை கேட்டு பண்ணு என்று அவர்கள் பங்கிற்கு அறிவுரையை சொல்ல, அதை சரி என்று கேட்டுக்கொண்டே கீர்த்தி விஸ்வாவுடன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு சென்றாள். போகும் வழியில் விஸ்வா, முதல்ல உங்கள் அண்ணன் தான் என்ன மிரட்டிட்டு இருந்தாரு, ஆனால் இப்போ நம்ம வீட்லேயே நீ சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி பண்ணிட்ட, உன்னை ஏதாச்சும் சொன்னால் என்னை ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க போல என்று சொல்ல, கீர்த்தி, அப்புறம் ஒரு குழந்தைய உன்னை நம்பி ஒப்படைக்கும் போது இப்படியெல்லாம் சொல்லத்தானே செய்வாங்க விஸ்வா என்றாள் தன் குட்டி கண்களை சிமிட்டியபடி. இதோ இப்படி சிமிட்டியே தான் என்னை முழுசாக உன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்ட என்று நினைத்து சிரித்து கொண்டே காரை தன் ஆஃபீஸை நோக்கி ஓட்டினான். சிறிது நேரத்தில் ஆஃபீஸ் வளாகத்திற்குள் கார் நுழைய, எப்போதும் போல வாட்ச்மேன் ஒரு சல்யூட்டை அடித்தார். பின்பு இருவரும் காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல, விஸ்வாவை பார்த்ததும் ஆஃபீஸுக்குள் இருந்தவர்கள் எழுந்து நிற்க, அவர்களுக்கு தன் கண் அசைவில் பதிலளித்தபடி கீர்த்தியை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றான். அப்போது ஏற்கனவே அந்த அறைக்குள் இருந்த சந்துருவை பார்த்து இருவரும் அதிர்ந்து நின்றனர். விஸ்வாவும் கீர்த்தியும் அறைக்குள் நுழைந்ததும் அங்கு அமர்ந்திருந்த சந்துருவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். என்ன 2 பேரும் அங்கேயே நிற்கிறீங்க என்று கேட்க, சந்துருவின் குரலில் சுயநிலைக்கு வந்த கீர்த்தி, அண்ணா என்ன இது, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆகிட்டீங்களே என்றாள். சந்துரு, என்னடா திடீர்னு சொல்லாமல் மொட்டை போட்டிருக்க, எங்கே போய் அடிச்ச என்று கேட்க, அப்போது கீர்த்தி, அண்ணா உண்மையை சொல்லுங்க, மொட்டை போட்டிங்களா இல்லை நீங்கள் ஏதாச்சும் பண்ணி சிவன்யா அக்கா உங்கள் முடியை ஒன்றா பிடுங்கி எடுத்துட்டாங்களா என்று கேட்க, உடனே விஸ்வா, அட நான் இந்த ஏங்கிளில் யோசிக்கல பாரு என்று சொல்ல, போதும் 2 பேரும் என்னை கிண்டல் பண்ணுறதை நிறுத்துங்க, முருகனுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதான் திடீர்னு முடிவு பண்ணி மார்னிங் தான் போய் மொட்டை போட்டு வந்தேன். அடுத்த மாதம் வினி வந்ததும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கல்யாணத்தில் எடுக்கிற ஃபோட்டோல எல்லாம் நான் முடி இல்லாமல் இருக்கணும்ல, அதான் டக்குன்னு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். ஓ, அப்போ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் கெத்தி, எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். டே சந்துரு, நீ மொட்டை போட்டதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு அப்படி என்ன மொட்டை போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய வேண்டுதல் வெளியே சொல்லக்கூடாது விஸ்வா. அண்ணா இந்த கதையெல்லாம் வேண்டாம், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க என்று கீர்த்தி கேட்க, அதற்கு சந்துரு, வேற ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் இவனுக்கு கல்யாணம் ஆகணும் தான். என்னடா என்னன்னு கேட்குற, நீ ஒரு பொண்ணையும் ஓகே பண்ணலை, உன்னை ஓகே பண்ணுற பொண்ணையும் ஏதேதோ கதை சொல்லி ஓட விட்டுட்ட, அதான் உனக்கு கல்யாணம் ஆனால் மொட்டை அடிக்கிறேன்னு முருகன்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சேன், இதோ இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, விஸ்வாவின் முகம் மாற ஆரம்பித்தது. டே விஸ்வா, என்னாச்சு, ஃபீலிங்கா, முடிதானடா, விடு, ஒரு மாசத்துல வளர்ந்துரும். ஆமா கீர்த்தி, நீ போட்டு அனுப்பின பிளானை நேற்று கிளைண்ட் அப்படியே ஒரு சேஞ்ச் கூட பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா என்று சொல்லி பேச்சை மாற்றினான். விஸ்வா சொன்னான்னா நேற்று. ஆமாம், நேற்று நைட் எங்கெங்கே போனீங்க என்று சந்துரு கேட்க, கீர்த்தி அவன் கேட்பதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க, விஸ்வாவின் மனம் சந்துருவை நினைத்து கர்வப்பட ஆரம்பித்தது. டே விஸ்வா, என்ன நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், நீ எதுவுமே பேசாமல் இருக்க,
இல்லை கீர்த்திக்கு என்ன ஒர்க் தரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் யோசிக்க என்ன இருக்கு? பிளானிங் அட்வைஸராக வச்சுக்கலாம். அது நீ பார்த்துட்டு இருக்க ஒர்க்கு. அதை எப்படி? என்னடா கடைசி வரைக்கும் என்ன இங்கேயே கட்டி போட்டுடலான்னு பிளானா? உனக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு கீர்த்தி வந்தாச்சு. நான் போய் ஆர்கானிக் ஃபார்மை பார்க்குறேன். அண்ணா நான் வந்ததும் நீங்கள் போனால் எப்படி? கீர்த்தி அவனுக்கு ஆர்கானிக் ஃபார்மில் தான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வேண்டி தான் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தான். இனிமே முழு நேரமும் அவனுக்கு பிடிச்ச வேலையை செய்யட்டும். நீ போடா என்றான் விஸ்வா. கீர்த்தி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. கார் எடுத்தா 10 நிமிஷத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம். டெய்லியும் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். ஓகே தானே? ப்ராமிஸ். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ப்ராமிஸ் கீர்த்தி, நான் தினமும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவேன் என்றான் சந்துரு. அப்போது விஸ்வாவுக்கு சைட்டில் இருந்த ஃபோன் வர அதை எடுத்து பேசி முடித்தவுடன் கீர்த்தியிடம், என்னோட பிஏ கணேஷ் பிளானிங் டீம்லேருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண பிளானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தருவான். நீ அது ஒவ்வொன்றா பார்த்துக்க. அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலும் நீ அவங்ககிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சிரு. நானும் சந்துருவும் சைட் விசிட்டிங் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, கீர்த்தி விஸ்வாவின் அறையில் இருந்த ஃபோட்டோ மற்றும் அவன் வாங்கிய அவார்ட்ஸ் அனைத்தையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். விஸ்வாவும் சந்துருவும் சைட்டை நோக்கி சென்று கொண்டிருக்க, அப்போது சந்துரு, என்னாச்சு விஸ்வா, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டான் காரை ஓட்டியபடி. வேற என்னடா நான் இப்போ யோசிக்க போறேன், எல்லாம் வினி கல்யாணத்தை பத்தி தான். அதான் அவ வர 1 மாசம் இருக்குல்ல, விழுடா பார்த்துக்கலாம். இல்லடா நேற்று அப்பாவும் சித்தப்பாவும் இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் மறுபடியும் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஓ, இது எப்ப சொல்லவே இல்லை? டேய், நானே கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருந்ததை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்டவும் அவங்க இன்னும் சொல்லலை. சரி விடு. அந்த ஜோசியர் என்ன சொன்னாராமா? இவர் சொன்னதையே தான் அவரும் சொல்லியிருக்காரு. கூடவே புது சொந்தம் வரும்போது பழைய சொந்தம் பிரிஞ்சிரும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. சித்தப்பா அதை கேட்டுட்டு வந்து சித்திக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. டேய், ஜோசியர் சொன்னா அப்படியே பழிச்சிருமா? அவங்க 10 சொன்னா அதில் நமக்கு ஒரு 4 தான் நடக்கும். நீ சொல்கிறதும் சரிதான்டா. ஆனால் அந்த 4ல் இதுவும் ஒன்றா இருந்தா என்ன செய்யறது? நாம் எதுக்கும் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். சரி, இப்போ நீ என்ன செய்யலான்னு இருக்க? இவங்கள என்னோட வழியில் போய் அடித்தா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஆகிரும். அப்போ என்ன தான் பிளான் பண்ணியிருக்க? ஆதவம்மா, அதான்டா எங்கள் அத்தைக்கு மாமா இறந்த அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு கையும் காலும் இப்போ செயல் இழந்துருச்சுன்னு நாம் வச்ச டிடெக்டிவ் சொன்னான்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அதான்டா நமக்கு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னடா சொல்கிற? டே, என்னதான் கோவம் இருந்தாலும் தங்கச்சிக்கு ஒன்றுனா எந்த அண்ணாவால் தான் தாங்கிக்க முடியும்? அவங்க மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தவங்க அவங்க ஃபோட்டோவை தூக்கி வீசாமல் எதுக்கு ஸ்டோர் ரூமில் பத்திரமா வச்சுருக்கணும்? இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை எங்கேயோ சந்தோஷமாக இருக்கிறதா தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ அதே அத்தை நடக்க முடியாமல் வீல் சேரில் வந்தா? டே விஸ்வா, எனக்கு இப்போ உன்னோட பிளான் புரிஞ்சிருச்சு. வயலன்ஸ் இதுக்கு சரி வராது, சென்டிமெண்ட் தான் சரி வரும்னு சொல்கிற, அப்படி தானே? அதே தான்டா. சூப்பர் ஐடியாடா. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். நாம் வினி ஆசைப்பட்ட மாதிரியே ஆதவுக்கும் அவளுக்கும் எல்லோரோட ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறோம் என்று சந்துரு சொல்ல, விஸ்வா கண்டிப்பாடா என்றான். இவர்கள் அனைவரும் வினி மற்றும் ஆதவின் கல்யாணத்தை யார் மனத்தையும் காயப்படுத்தாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்க, நாட்களும் அதன் போக்கில் வேகமாக நகர ஆரம்பித்தது. கீர்த்தி விஸ்வாவுக்கு உதவியாக ஆபீஸில் அவனுக்கு பக்கபலமாக இருக்க, சந்துருவும் தனது கனவான ஆர்கானிக் ஃபார்மை முன்பு இருந்ததை விட விரிவுபடுத்தி தன் முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்தினான். இனி விடிந்தால் வினி ஆதவையும் தங்கத்தையும் அழைத்து கொண்டு இந்தியா வந்து விடுவாள் என்ற நிலையில் இருக்க, கீர்த்தி மணியையும் விஸ்வாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள்.